பறவைகளின் அறிவுத்திறனை அவை கட்டும் கூடுகளை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு கட்டடக்கலை பயிலாமலேயே இந்த பறவைகள் எவ்வளவு அழகான கலைநயமிக்க கூடுகளை உருவாக்குகின்றன. சில சமயங்களில் இந்த கூடுகளை பார்த்தால் மனம் பிரமித்து விடுகிறது. சில பறவைகள் மண்ணை எடுத்து வந்து அடுக்கடுக்காக கூடு கட்டுகின்றன. மற்றவை மிகவும் மென்மையாகவும் அழகாகவும் கூடு அமைக்கின்றன. எந்த ஒரு பொறியாளருக்கும் சற்றும் குறைவில்லாமல் இவை தங்கள் கூடுகளை உருவாக்குகின்றன. இந்த கூடுகள் வெறும் வாழிடத்திற்கு மட்டுமல்ல, இயற்கையை இன்னும் அழகாக்குவதற்கும் உதவுகின்றன. நம் வீடுகளில் மின்விசிறிகள் குழல் விளக்குகளால் ஒளிர்கின்றன. ஆனால் பறவைகளின் கூடுகள் இவற்றையெல்லாம் விட பிரகாசமாக இருக்கின்றன. ஒரு வகையில் சொல்ல வேண்டுமெனில் இவை 5 நட்சத்திர விடுதிகளை போன்றவை. இன்று இப்படிப்பட்ட அற்புதமான 10 கூடுகளை பற்றி உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள், ஏனெனில் இப்படிப்பட்ட கூடுகளை பார்க்க கொஞ்சம் புண்ணியம் வேண்டும். 10வது இடம், ஹம்மிங் பேர்ட் கூடு. இந்த உலகில் உள்ள அனைத்து பறவைகளின் கூடு வடிவமைப்புகளிலும் ஹம்மிங் பேர்ட்டின் கூடு மிகவும் அழகானது என்று கூறப்படுகிறது. இதன் வடிவம் கிளியின் கூடு போல இருந்தாலும் இது மிகவும் சிறியது. ஆனால் இந்த கூடு பார்த்தால் மனம் அப்படியே மயங்கிவிடும். இந்த பறவைகள் தங்கள் கூடுகளை உயரமான இடங்களில் கட்டுகின்றன. உயரம் என்றால் ஒரு 2 அடி இல்ல, 10 முதல் 100 அடி உயரத்தில். அதனால் இந்த கூடுகளை யாராலும் எளிதில் பார்க்கவோ தொடவோ முடியாது. ஹம்மிங் பேர்டின் கூடு பெண் பறவையால் உருவாக்கப்படுகிறது. கூடு கட்டுவதற்கு சுமார் 10 நாட்கள் உழைக்கிறது. இந்த கூடு கட்டுவதற்கு சிலந்தி பூச்சியின் நூல், உலர்ந்த குச்சிகள், சிறு சிறு தண்டுகள் ஆகியவற்றை பயன்படுத்துகிறது. இந்த கூடு ஒரு தேங்காயை நடுவில் வெட்டி மரத்தில் வைத்தது போல தோற்றமளிக்கும். ஆனால் சிலந்தி நூல்களும் சிறு தண்டுகளும் இதை மிகவும் உறுதியாக்குகின்றன. உள்ளே மென்மையாக இருக்க வேண்டுமென கூடின் உட்புறத்தில் பருத்தி போன்ற வெண்மையான பொருட்களை தாளி பூச்சியின் கூட்டில் இருந்து எடுத்து அலங்கரிக்கிறது. இந்த கூட்டில் முட்டைகளை இட்டு அடைகாக்கிறது. பிறகு குஞ்சுகள் பொரித்த பின் அவை வளர வளர கூடு பெரிதாக்கப்படுகிறது. கூடு என்று தெரியாமல் இருக்க சுற்றிலும் இலைகளை மரத்துடன் கலந்து மறைவாக வைக்கிறது. ஆஹா, எத்தனை புத்திசாலித்தனமான பறவை! 9வது இடம், மாண்டெசுமா ஒரோபெண்டோலா கூடு. மத்திய அமெரிக்காவின் கோஸ்டாரிகா, பனாமா, மெக்சிகோ போன்ற பகுதிகளில் வாழும் இந்த பறவை மிகவும் அழகான கூடு கட்டுகிறது. இதன் சிறப்பு என்னவெனில் அழகான இறக்கைகள், இனிமையான குரல் மற்றும் கூடின் அமைப்பு. இந்த கூடு மிகவும் நீளமாக இருக்கும். சில சமயங்களில் 6 அடி வரை. ஒரே மரத்தில் நூற்றுக்கணக்கான பறவைகள் தங்கள் கூடுகளை இப்படி கட்டிக்கொள்கின்றன. இவை தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இவை இவ்வளவு நீளமாக கூடு கட்டுவதற்கு காரணம் என்ன? பாம்புகள், குரங்குகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு, மேலும் மழை காலத்தில் உள்ளே இருக்கும் குஞ்சுகள் நனையாமல் இருக்கவும். இந்த கூடுகள் இழைகளால் கட்டப்படுவதால் காற்றில் ஆடினாலும் உறுதியாக இருக்கும். 8வது இடம், சோஷியபிள் வீவர் பறவை கூடு. தென்னாப்பிரிக்காவில் அதிகம் காணப்படும் இந்த பறவைகளின் கூடு உலகின் மிகப்பெரிய கூடு என்று புகழப்படுகிறது. ஒரே மரத்தில் ஒரு பெரிய கூடு ஒரு குடியிருப்பு போல தோற்றமளிக்கும். இந்த கூடுகளை பார்த்தால் பறவைகளின் படைப்பாற்றல் மனதை அசத்தும். இந்த கூடுகள் மரங்களிலோ சில சமயங்களில் மின்கம்பங்களிலோ கட்டப்படுகின்றன. ஒரு கூடின் எடை சுமார் 100 கிலோ இருக்கும். விசேஷம் என்னவெனில் ஒரே கூட்டில் 100 முதல் 500 வரை பறவைகள் ஒன்றாக வாழ்கின்றன. ஒரு பெரிய கூட்டுக் குடும்பம் போல. இந்த கூட்டில் உள்ளே செல்ல சிறு சிறு துளைகள் இருக்கும். இந்த துளைகள் வழியாக பறவைகள் உள்ளே சென்று முட்டைகளை இடுகின்றன. சில பறவைகள் ஓய்வெடுக்கவும் கூட்டில் உள்ளே அறைகள் போன்ற இடங்களை அமைத்துக் கொள்கின்றன. கோடையில் குளிர்ச்சியாகவும் மழைக்காலத்தில் ஈரமாகாமல் பாதுகாப்பாகவும் இந்த கூடு இருக்கும். 7வது இடம், மாலிஃபவுல் பறவை கூடு. ஆஸ்திரேலியாவில் வாழும் இந்த பறவைகள் தங்கள் கூடுகளை மிகவும் புத்திசாலித்தனமாக உருவாக்குகின்றன. இவை சிறிய பறவைகளாக இருந்தாலும் பூமிக்குள் பெரிய குழிகளை தோண்டி கூடு கட்டுகின்றன. இந்த கூடு சுமார் 1/2 மீட்டர் அகலமும் 1 மீட்டர் உயரமும் கொண்டிருக்கும். இதன் எடை 300 முதல் 400 கிலோ வரை இருக்கலாம். கூட்டின் உள்ளே ஒரு பக்கத்தில் முட்டைகளை வைக்கின்றன.
வெப்பநிலை அதிகமானால் முட்டைகளை கூடுக்குள் வேறு இடத்திற்கு மாற்றி பாதுகாக்கின்றன. கூடு குளிர்ச்சியாக இருக்க இயற்கையான பருத்தி போன்ற மென்மையான பொருட்களை அதிகம் பயன்படுத்துகின்றன. ஒரு பறவை 15 முதல் 30 முட்டைகள் வரை இடலாம். ஆச்சரியமான விஷயம் என்னவெனில், முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் வெளியே வந்தவுடன் பெரிய பறவைகள் அங்கிருந்து சென்று விடுகின்றன. அதன்பின் குஞ்சுகளை பற்றி கவலைப்படாமல் அவை தாமாகவே வளர்கின்றன. 6வது இடம், வீவர் பறவை கூடு. வீவர் பறவைகளின் கூடு பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பறவைகள் தங்கள் கூடுகளை மிகவும் அழகாக உருவாக்குகின்றன. ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விதமாக கூடு கட்டினாலும் இவை மிகவும் கவர்ச்சியாக இருக்கும். இந்தியாவிலும் தெற்காசியாவிலும் இந்த பறவைகள் காணப்படுகின்றன. இவை மரக்கிளைகளில் தொங்கவிடப்பட்ட கூடுகளை உருவாக்குகின்றன. இவை சிறிய பறவைகளாக இருந்தாலும் கூடு கட்டுவதற்கு இவை கொண்டு வரும் குச்சிகளின் அளவு வேறு எந்த பறவையாலும் கொண்டு வர முடியாது. 5வது இடம், போவர் பறவை கூடு. ஆஸ்திரேலியாவிலும் நியூ கினியாவிலும் வாழும் இந்த பறவைகளின் கூடுகள் இயற்கையின் அழகை பறைசாற்றுவதாக இருக்கும். ஆண் பறவைகள் குச்சிகள், இலைகள், தண்டுகளை கொண்டு வந்தால் பெண் பறவைகள் கூடு கட்டுதலை முடிக்கின்றன. ஆச்சரியமாக, இந்த கூடுகள் எல்லாம் ஒரே மாதிரியான கூரை வடிவத்தில் இருக்கும். மேலும் வண்ணமயமான கற்கள், இலைகள், கண்ணாடி துண்டுகள், இறகுகள், பூக்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து கூடு வண்ணமயமாக அலங்கரிக்கப்படுகிறது. இவற்றுக்கு நீலம் மற்றும் பச்சை நிறங்கள் மிகவும் பிடிக்கும். அதனால் இந்த நிறங்கள் கூடு வடிவமைப்பில் அதிகம் இருக்குமாறு பார்த்துக் கொள்கின்றன. 4வது இடம், பால்ட் ஈகிள் கூடு. அமெரிக்காவின் தேசிய பறவையான பால்ட் ஈகிளின் கூடு உலகின் மிகப்பெரிய கூடுகளில் ஒன்று. இதன் அகலம் 4 முதல் 5 அடி வரையும் ஆழம் 2 முதல் 4 அடி வரையும் இருக்கும். புளோரிடாவில் காணப்பட்ட ஒரு கூடு 9 அடி அகலமும் 20 அடி ஆழமும் கொண்டிருந்தது. எடை 2 டன்களுக்கு மேல். இந்த கூடு கட்டுவதற்கு பெரிய குச்சிகளை முதலில் அடுக்கி பிறகு சிறியவை மென்மையான பொருட்களை அடுக்குகின்றன. 3வது இடம், ஐரோப்பிய பீ ஈட்டர் பறவை கூடு. நதிக்கரையில் உள்ள மண்ணை பயன்படுத்தி இந்த பறவைகள் குகை போன்ற கூடுகளை உருவாக்குகின்றன. இந்த கூடுகளின் நீளம் 1 முதல் 2 மீட்டர் வரை இருக்கும். ஆண் பெண் பறவைகள் ஒன்றாக கூடு கட்டுகின்றன. ஆனால் ஒரே மண் குன்றில் நூற்றுக்கணக்கான பறவைகள் ஒரே நேரத்தில் தங்கள் கூடுகளை உருவாக்குகின்றன, ஒரு குடியிருப்பு போல. 2வது இடம், டெய்லர் பறவை கூடு. பெயரிலேயே இருக்கிறது. டெய்லர் அதாவது தையல் கலைஞன். இந்த பறவை உண்மையாகவே ஒரு தையல் கலைஞனைப் போல இலைகளை சிலந்தி நூல்களால் தைத்து கூடு உருவாக்குகிறது. கூடு மென்மையாக இருக்க மென்மையான நூல்களை கொண்டு வருகிறது. இந்த கூடுகள் சிறியவையாக இருந்தாலும் மிகவும் உறுதியானவை. மழை வந்தாலும் ஒரு துளி நீர் உள்ளே செல்லாது. மரக்கிளைகளில், புதர்களில் இந்த கூடுகளை உருவாக்குகின்றன. ஒரு முறை கூடு முடிந்தவுடன் மீண்டும் அதை பயன்படுத்துவதில்லை. இயற்கையை ரசித்து வாழ்கின்றன. இந்த கூடுகள் ஒவ்வொன்றும் ஒரு அற்புதம். நம் வீடுகளை விட இவை எந்த வகையிலும் குறைவில்லை. இந்த கூடுகளில் உங்களுக்கு எது பிடித்தது? கருத்துக்களில் தெரிவிக்கவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள மணி ஐகானை கிளிக் செய்யவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பார்த்ததற்கு நன்றி.